இன்று மாற்றத்தின் நாள். ஆம், மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்தி வருகிற எல்லா பாதைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தொடர்ந்து கர்த்தர் உங்களை நடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும், பலப்படுத்தட்டும். நல்ல ஒரு சந்தோஷம், மேன்மை, மகிழ்ச்சி இந்த நாளில் உங்களுக்கு உண்டாகட்டும். பல நாளாய் காத்திருந்து வேதனையோடு இருக்கிற காரியத்தில் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய சந்தோஷத்தை, மேன்மையை கர்த்தர் கட்டளையிடட்டும். இன்கம்ப்ளீட் ஒர்க்ஸ் எல்லாம் இன்னைக்கு கர்த்தர் நடைபெற்று கர்த்தரவைகளை நடத்தி தரட்டும். அதன் மூலமாய் உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகும் என்றால், எந்த காரியம் உங்களை மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குமோ அந்த காரியத்தை இன்னைக்கு நீங்கள் காண்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யட்டும்னு நான் ஜெபம் பண்ணுகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 5வது வசனம், Psalms chapter 30 verse number 5. அவருடைய கோபமோ ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்தில் களிப்பு உண்டாகும். For his anger is but for a moment and his favor is for a lifetime. Weeping may tarry for the night, but joy comes with the morning. விடிய காலத்தில் களிப்பு உண்டாகும். ஆண்டவரே, களிப்புண்டாக்கும் ஒரு விடியற் காலையை எனக்கு தாங்க ஆண்டவரே என்று நாம் ஜெபம் பண்ணுவோம். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள காரியங்களை கர்த்தர் மாறுதலாக ஆண்டவர் முடிவு பண்ணுவார். பியூட்டிஃபுல்லாக ஒரு வசனத்தை கர்த்தர் எழுதி வைக்கிறார். நெகேமியாவில் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், இடிக்கப்பட்ட அலங்கம் மீண்டும் எடுத்து கட்டப்பட்டு ஒரு அற்புதமான ஒரு பிரதிஷ்டை ஆராதனை அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினபடினால மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அவர்களுக்கு களிப்பு உண்டானது. எருசலேமின் களிப்பு தூரத்தில் கேட்கப்பட்டது. அவர்கள் களி கூர்ந்தார்கள். ஆவியானவர் என் இருதயத்தில் இன்றைக்கு பாரப்படுத்துகிற காரியத்தை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். உங்களுக்கு கண்ணை மூடி கண்ணை திறக்கும் போது ஒரு விடியற் காலை, ஒரு களிப்பு உண்டு. அது எப்படிப்பட்ட களிப்பு தெரியுமா? இன்கம்ப்ளீட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி ஒரு பிரதிஷ்டை ஆராதனையை பார்க்குற மாதிரியான ஒரு களிப்பை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஒரு பிரதிஷ்டை நிச்சயம் உண்டு. ஒரு பிரதிஷ்டை ஆராதனையை நீங்கள் கண்டு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு தூரத்தில் அந்த களிப்பின் சத்தம் கேட்கிறது. எருசலேமின் களிப்பின் சத்தம் தூரம் வரைக்கும் கேட்கக்கூடிய விதத்தில், அவர்கள் களி கூறக்கூடிய விதத்தில், இடிக்கப்படும் போதும் உடையும் போதும் அவர்கள் அங்கலாய்த்து வஸ்திரங்களை கிழித்து அழுகிற அந்த கூக்குரலெல்லாம் பார்த்தார்களே, அந்த ஆண்டவர் அவர்கள் பிரதிஷ்டை நாளிலே அவருடைய களி கூறுதலின் சத்தம் தூரம் வரைக்கும் கேட்கும்படிக்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார். இன்றைக்கு யாரோ ஒருவரோடு கர்த்தர் தெளிவாய் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். எல்லாமே உடஞ்சி போச்சு, எல்லாமே நொறுங்கி போச்சு. எவ்ரிதிங் இஸ் கொலாப்ஸ்டு. நாங்கள் எல்லா காரியங்களையும் நொறுக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கு. இனி எழும்புவதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சிலர் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு இந்த காரியம் எப்படி முடிய போகுதுன்னு தெரியலையே, இன்னும் எத்தனை நாளில் முடிய போகுது தெரியலையே, இன்னும் எத்தனை நாள் இந்த காரியத்தில் நாங்கள் பயணிக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லையே. இப்படிப்பட்ட சோர்வுகள் எல்லாம் நம்முடைய இருதயத்தில் ஆங்காங்கே வந்து போய் கொண்டே இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், கண்ணை மூடி கண்ணை திறக்கிற மாதிரி உனக்கு ஒரு விடியற் காலையில் ஒரு களிப்பு உண்டு. அது எப்படிப்பட்ட களிப்பு? ஒரு பிரதிஷ்டை ஆராதனை. இன்கம்ப்ளீட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு களிப்பை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அது எப்படி இருக்கும் தெரியுமா? உங்கள் சந்தோஷம் தூரம் வரைக்கும் கேட்கப்படக்கூடிய விதத்தில் உங்கள் களி கூறுதலை கர்த்தர் ஆனந்த களிப்பாக கர்த்தர் மாற்றி கொடுக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை சொல்லும்போது எனக்கு மிகுந்த சந்தோஷம். எல்லா குடும்பங்களையும் இந்த மாற்றம் உண்டு செய்தியை பார்க்கிற எல்லா குடும்பங்களிலேயும் கர்த்தர் இந்த சந்தோஷத்தை இன்றைக்கு கொடுக்கட்டும். இந்த மேன்மை கர்த்தர் கொடுக்கட்டும். அதிகமாய் கண்ணீர் வடித்து, அதிகமாய் அழுது, அதிகமாய் புலம்பி, என்றாகிலும் ஒரு நாள் இந்த காரியம் மாறிவிடும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு உங்கள் சந்தோஷம் மிகுதியாக பிரதினாலே, உங்கள் சந்தோஷத்தின் மிகுதி தூரம் வரைக்கும், எல்லை வரைக்கும் கேட்கக்கூடிய விதத்தில் கர்த்தர் உடைந்து போனது, இடிந்து போனதெல்லாம் மீண்டும் எடுத்து, சிறையிருப்புகள் எல்லாம் மாற்றி மீண்டும் உங்களை கட்டி ஒரு பிரதிஷ்டை ஆராதனை பார்த்து உங்கள் வீட்டில் ஒரு சந்தோஷம், வீட்டில் ஒரு நன்மையான காரியம், வீட்டில் ஒரு களி கூறுதல், வீட்டில் ஒரு களிப்பை கர்த்தர் இந்த நாளிலே உண்டு பண்ணி தரட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். நிச்சயமாக கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி, தேவனுடைய ஆமீன் ஊழியக்காரன் கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தின்படி நான் அந்த வார்த்தையை பிரயோஜனப்படுத்துகிறேன். கர்த்தர் நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் அப்படிப்பட்ட களிப்பை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எரேமியா 31ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார், நீ கட்டப்படுவாய்,
மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிற களிப்புள்ள கூட்டத்தோடும் நீ கட்டப்படுவாய். நான் உன்னை கட்டுவேன். உங்கள் ஃபேமிலி கட்டப்படும். உங்கள் குடும்ப வாழ்க்கை கட்டப்படும். உடைந்து போன உங்கள் திருமண வாழ்க்கை கட்டப்படும். உங்கள் ஜீவியம் கட்டப்படும். சபையை யார் உடைத்தார்களோ அவங்க கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் சபையை கட்டுவார். உடைச்சவங்க கண்ணுக்கு முன்னாடியே கர்த்தர் சபையை கட்டுவார். ஊழியத்தை கட்டுவார். உங்களை கட்டுவார். பலவீனங்கள் வந்திருக்கலாம், சோர்வுகள் வந்திருக்கலாம், அதை ஆண்டவருடைய சமூகத்தில் விட்டு விடுங்கள். கர்த்தர் 1000 தலைமுறை விட்டு இரக்கம் செய்கிற ஆண்டவர் உங்களை கட்டி உங்களை களிப்பு உண்டாகும்படி கர்த்தர் செய்வார். உங்களை களிப்பாக்குவார். உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். தேவ திட்டமும் தேவனுடைய தரிசனம் உங்கள் குடும்பங்களில் உங்கள் வீடுகளில் நிச்சயமாய் தொனிப்பதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வார். 30ஆம் சங்கீதம் 11வது வசனத்தில் அழகாக எழுதுகிறாரு, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக, என் புலம்பலை. எந்தெந்த இடங்களெல்லாம் ரெட்டுடுத்தப்பட்ட சூழ்நிலையில் துக்கமாக இருந்ததோ அந்த துக்கத்தெல்லாம் கர்த்தர் மாற்றி இன்றைக்கு எனக்கு ஒரு களிப்பு கர்த்தர் உண்டு பண்ணுங்க. ஏசப்பா, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தேவனே, உங்களுடைய பிள்ளைகளுடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும் ஆண்டவரே. பாபிலோனியன் கேப்டிவிட்டியில் போய் அமர்ந்து கொண்டு தேவனே என்று கூக்குரலிட்ட போது கர்த்தர் உடனே தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய வார்த்தையை கொடுத்து உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று அவர்களை தைரியப்படுத்தி கொண்டு வந்து சேர்த்தீரே. கர்த்தாவே, நம்முடைய பிள்ளைகளுடைய துக்கத்தெல்லாம் சந்தோஷமாய் மாற்றும். புலம்பலை ஆனந்த களிப்பாய் கர்த்தர் மாற பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு களிப்பு உண்டாகட்டும். எல்லா வீடுகளும் கட்டப்படட்டும். நன்மையான காரியங்கள் நடைபெறட்டும். தேவன் செய்ய வருகிற காரியங்களுடைய பிள்ளைகள் நிச்சயமாய் தங்கள் குடும்ப வாழ்க்கையில காண்பதற்கு ஆண்டவர் நீர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கிருபைக்குள்ளதாய் மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். May God bless you. God will be with you. தைரியமாயிருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆச்சரியமாய் நடத்துவார். ஆமென். ஆமென்.